ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 1975 ஜூன் 25 அன்னைக்கு நள்ளிரவில் ஏற்பட்ட ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இந்த இரவு இந்திய வரலாற்றில் ஒரு சாதாரண இரவு இல்லை. இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தில் பயம் முதல் முறையாக இவ்வளவு ஆழமாக நுழைந்த இரவு. மக்கள் தங்கள் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். டெல்லி நகரம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியின் பின்னால் இந்தியாவின் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றப்போகும் முடிவு எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. வானொலியில் ஒரு குரல் ஒலிக்கிறது. த பிரசிடென்ட் ஹாஸ் ப்ரோக்ளைம்டு எமர்ஜென்சி. திஸ் இஸ் நத்திங் டு பேனிக் அபவுட். இந்த குரல் இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தியின் குரல். ஆனால் உண்மையில் அந்த இரவுக்கு பிறகு இந்திய மக்கள் பயப்பட வேண்டிய நிலைதான் உருவானது. அந்த ஒரு அறிவிப்போடு இந்திய ஜனநாயகத்தின் சுதந்திரமான குரல் அடக்கப்பட்டது. பத்திரிகைகள் மௌனமானது. எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். மக்கள் உரிமைகள் நிறுத்தப்பட்டன. இந்தியா என்ற மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒரே இரவில் கட்டுப்படுத்தப்பட்ட தேசமாக மாறியது. இந்த கதையை தான் நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. இந்த கதையின் தொடக்கம் அந்த நள்ளிரவில் இல்லை. அது பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பித்திருந்தது. இந்திரா காந்தி சாதாரண அரசியல்வாதி அல்ல. அவர் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் மகள். சிறு வயதிலிருந்தே அரசியல் சூழலில் வளர்ந்தவர். சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே அரசியல் உலகை அருகில் பார்த்தவர். நேருவின் வீட்டில் உலக தலைவர்கள் வந்து போனார்கள். அதிகாரம், அரசியல், போராட்டம், நாடு நடத்துவது, இவை அனைத்தையும் மிக சிறிய வயதிலிருந்தே இந்திரா பார்த்து கொண்டே வளர்ந்தார். ஆனால் அப்போதும் அவரை ஒரு அமைதியான பெண் என்று மட்டுமே நினைத்தார்கள். அரசியலில் பெரிய தாக்கம் ஏற்படுத்துவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. 1964 நேரு உயிரிழந்த போது இந்தியா ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்தித்தது. அவருக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரானார். அமைதியான எளிமையான தலைவராக இருந்த சாஸ்திரி இந்திய மக்களின் மரியாதையை பெற்றிருந்தார். ஆனால் 1966 தாஸ்கண்டில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் திடீரென உயிரிழந்தது இந்திய அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் குழப்பத்தை உருவாக்கியது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்திரா காந்தி அமைதியானவர், அவரை எளிதாக கட்டுப்படுத்தலாம் என்று நினைத்து அவரை பிரதமராக ஆதரித்தனர். ஆனால் அவர்கள் நினைத்தது மிகப்பெரிய தவறாக மாறியது. பிரதமரான இந்திரா காந்தி மெதுவாக தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்த ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவரை பலவீனமாக தலைவராக பார்த்தார்கள். சிலர் அவரை கூங்கி குடியா என்று கேலி செய்தார்கள். ஆனால் அந்த கேலிகளை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இந்திரா பின்னர் இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த தலைவராக மாறினார். 1969 காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பெரிய பிளவு ஏற்பட்டது. பழைய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இந்திராவுக்கும் இடையே கடுமையான மோதல் உருவானது. அந்த மோதலில் இந்திரா காந்தி தனக்கென ஒரு புதிய அணியை உருவாக்கி மக்கள் ஆதரவு அவரிடம் அதிகமாக இருந்தது. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. ஏழைகளுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. கரிபி கட்டாவோ என்ற கோஷம் நாடு முழுவதும் பிரபலமானது. 1971 பொது தேர்தலில் இந்திரா காந்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அந்த வெற்றி அவரை அரசியல் உச்சிக்கு கொண்டு சென்றது. இதற்கு பிறகு நடந்த பங்களாதேஷ் போர் அவரது புகழை உலக அளவுக்கு உயர்த்தியது. இந்திய இராணுவம் பாகிஸ்தானை தோற்கடித்தது. பங்களாதேஷ் என்ற புதிய நாடு உருவானது. இந்திய மக்கள் இந்திராவை இரும்பு பெண்மணி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். உலக நாடுகளும் அவரை கவனிக்க ஆரம்பித்தன. ஆனால் இந்த வெற்றிகளோடு சேர்ந்து அதிகாரத்தின் மீது அவருக்கு இருந்த பிடியும் அதிகரித்தது. இந்த நேரத்தில் இந்தியாவில் பொருளாதார பிரச்சனைகளும் அதிகரித்துக் கொண்டிருந்தன. வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, ஊழல் குற்றச்சாட்டுகள், மாணவர் போராட்டங்கள், இவை அனைத்தும் நாடு முழுவதும் அரசுக்கு எதிரான கோபத்தை உருவாக்கின. குறிப்பாக பீகார் மற்றும் குஜராத் மாநிலங்களில் மாணவர்கள் பெரிய போராட்டங்களை ஆரம்பித்தனர். இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக வந்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். மக்கள் அவரை அன்பாக ஜேபி என்று அழைத்தனர். அவர் சுதந்திர போராட்ட வீரர், அரசியலில் பெரிய மரியாதை பெற்றவர். அவர் டோட்டல் ரெவல்யூஷன் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார். அரசியல், கல்வி, பொருளாதாரம், சமூக அமைப்பு எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்ற கோஷத்தோடு அவர் போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்த சூழ்நிலையில் 1971 தேர்தல் வழக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. உத்தரப்பிரதேசத்தின் ரெபேலி தொகுதியில் இந்திரா காந்தியை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ் நாராயணன் தேர்தலில் அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆரம்பத்தில் யாரும் அந்த வழக்கை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் விசாரணை நீண்டது. சாட்சிகள் வந்தார்கள். ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இறுதியாக 1975 ஜூன்
12 அன்று நீதிபதி ஜக்மோகன் லால் சிங்கா வரலாற்றை மாற்றிய தீர்ப்பை வழங்கினார். இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது, அவர் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. இந்த தீர்ப்பு இந்திய அரசியலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நாட்டின் பிரதமரை சட்டவிரோதமான முறையில் தேர்தலில் வெற்றி பெற்றார் என்று நீதிமன்றம் கூறியிருந்தது. எதிர்க்கட்சிகள் உடனடியாக ராஜினாமா கோரின. பதவி விலக வேண்டும் என்ற கோஷம் நாடு முழுவதும் ஒலிக்க ஆரம்பித்தது. ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் மிகப்பெரிய கூட்டங்கள் நடைபெற்றன. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சிம்மாசனத்தை காலி செய்யுங்கள், மக்கள் வருகிறார்கள் என்ற முழக்கம் நாடு முழுவதும் பரவியது. இந்திரா காந்தி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் உச்ச நீதிமன்றம் முழுமையான நிவாரணம் வழங்கவில்லை. இதனால் அரசியல் அழுத்தம் இன்னும் அதிகரித்தது. அந்த நேரத்தில் இந்திரா காந்தியின் அருகில் இருந்த சில கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த ஆரம்பித்தன. குறிப்பாக அவரது இளைய மகன் சஞ்சய் காந்தி அரசியலில் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக மாறிக்கொண்டிருந்தார். அதிகாரப்பூர்வ பதவி இல்லாவிட்டாலும் அரசின் முக்கிய முடிவுகளில் அவரது செல்வாக்கு அதிகமாக இருந்தது. 1975 ஜூன் 25 நள்ளிரவு குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது கையெழுத்திட்டதும் இந்தியாவில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் ஆர்டிகல் 352 பயன்படுத்தப்பட்டது. காரணம் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அந்த ஒரு வார்த்தை இந்தியாவின் சுதந்திரமான குரலை முடக்கியது. அடுத்த சில மணி நேரங்களுக்குள் நாடு முழுவதும் கைது அலை ஆரம்பித்தது. ஜெயபிரகாஷ் நாராயணன் கைது செய்யப்பட்டார். மொரார்ஜி தேசாய் கைது செய்யப்பட்டார். அடல் பிகாரி வாஜ்பாய் கைது செய்யப்பட்டார். எல்.கே. அத்வானி கைது செய்யப்பட்டார். ஆயிரக்கணக்கான எதிர்க்கட்சி தொண்டர்கள் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். மிசா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இந்த சட்டம் எமர்ஜென்சி காலத்தில் மிகப்பெரிய பயங்கரமான ஆயுதமாக மாறியது. விசாரணை இல்லாமல் கைது செய்யலாம். நீதிமன்றத்தில் உடனடி விசாரணை தேவையில்லை. மக்கள் மாத கணக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பல குடும்பங்கள் தங்கள் குடும்பத்தினரை எங்கே கொண்டு போனார்கள் என்பதையே அறிய முடியாமல் தவித்தனர். இதற்கிடையில் ஊடகங்களின் மீது கடுமையான தணிக்கை அமல்படுத்தப்பட்டது. பத்திரிகை அலுவலகங்களின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அரசு அனுமதி இல்லாமல் எந்த செய்தியும் வெளியிடக்கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. பல பத்திரிகைகள் பயந்து அமைதியாக இருந்தன. ஆனால் சில பத்திரிகைகள் மௌனமாக எதிர்ப்பை பதிவு செய்தன. இந்தியன் எக்ஸ்பிரஸ் தனது எடிட்டோரியல் பகுதியை காலியாக்கிவிட்டு எதிர்ப்பை தெரிவித்தது. சில பத்திரிகைகள் வெற்று இடங்களை வெளியிட்டு நாங்கள் பேச அனுமதிக்கப்படவில்லை என்ற செய்தியை மறைமுகமாக மக்களிடம் கொண்டு செல்லும். எமர்ஜென்சி காலத்தில் செக்ஷன் 144 பல இடங்களில் அமல்படுத்தப்பட்டது. மக்கள் கூட்டமாக நிற்கக்கூடாது, போராட்டங்கள் நடத்தக்கூடாது, அரசை விமர்சிக்க கூடாது. பொதுமக்கள் பயத்தில் வாழ ஆரம்பித்தனர். தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டது என்ற பயம், போலீஸ் எப்போது வேண்டுமான வீட்டுக்குள் வந்து கைது செய்யலாம் என்ற பயம் இந்திய ஜனநாயகத்தின் மீது ஒரு நிழல் விழுந்திருந்தது. இந்த நேரத்தில் சஞ்சய் காந்தியின் செல்வாக்கு உச்சத்தை தொட்டது. அவர் கொண்டு வந்த 5 அம்ச திட்டத்தில் மிகவும் சர்ச்சைக்குரியது குடும்ப கட்டுப்பாடு. குறிப்பாக ஏழை மக்களை குறிவைத்து கட்டாய ஸ்டெரிலைசேஷன் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் பதிவானன. வட இந்தியாவின் பல பகுதிகளில் மக்கள் வலுக்கட்டாயமாக முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. பலர் பயத்தில் ஓடினார்கள். மக்கள் அரசை பார்த்தாலே பயப்பட ஆரம்பித்தார்கள். டெல்லியின் துர்க்மேன் கேட் பகுதி எமர்ஜென்சி காலத்தில் மிகப்பெரிய காயங்களில் ஒன்றாக மாறியது. நகர அழகுபடுத்தல் என்ற பெயரில் வீடுகள் இடிக்கப்பட்டது. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்தது. பலர் உயிரிழந்தனர். அந்த சம்பவம் மக்கள் மனதில் மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவின் வட மாநிலங்களில் இவ்வளவு நடந்து கொண்டிருந்த போது தமிழ்நாட்டிலும் அரசியல் சூழ்நிலை கொதித்துக் கொண்டிருந்தது. அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் மு. கருணாநிதி. அவரது தலைமையிலான திமுக அரசு எமர்ஜென்சியை வெளிப்படையாக எதிர்த்தது. மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டங்களில் ஜனநாயகத்தை காப்போம் என்ற முழக்கங்கள் ஒலித்தன. திமுக எமர்ஜென்சியை ஆதரிக்க மறுத்தது. இதனால் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் அதிகரித்தது. இறுதியாக 1976 ஜனவரி 30 அன்று திமுக அரசு கலைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூல் அமல்படுத்தப்பட்டது. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல திமுக தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். மிசா சட்டத்தின் கீழ் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இளம் மு. க. ஸ்டாலினும் கைது செய்யப்பட்டார். சிறையில் அவர் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அவரை காப்பாற்ற முயன்ற சிட்டிபாபு உயிரிழந்த சம்பவம் தமிழக அரசியலில் மறக்க முடியாத காயமாக மாறியது. இதற்கிடையில் எம்.ஜி. ராமச்சந்திரனின் தலைமையிலான அதிமுக வளர்ந்து கொண்டிருந்தது. எம்.ஜி.ஆர். நேரடியாக எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்க்கவில்லை. இதனால் மத்திய அரசுடன் அவருக்கு நல்ல உறவு இருந்தது. பலர் இதை அரசியல் கணக்கீடு என்று பார்த்தார்கள். அந்த காலம் தமிழக அரசியலில் புதிய மாற்றங்களுக்கு அடித்தளமிட்டது. எமர்ஜென்சி காலத்தில் அரசியலமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் பிரதமரின் அதிகாரம் அதிகரிக்கப்பட்டது. நீதிமன்றங்களின் அதிகாரம் குறைக்கப்பட்டது. இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியா என்று காங்கிரஸ் தலைவர்கள் புகழ்ந்தனர். ஆனால் மக்களின் மனதில் கோபம் மெதுவாக அதிகரித்துக் கொண்டே 21 மாதங்கள் இப்படியே சென்றது. இந்தியா ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக மாறிவிட்டது என்று பலர் கூற ஆரம்பித்தனர். ஆனால் திடீரென 1977 ஜனவரியில் இந்திரா காந்தி
தேர்தலை அறிவித்தார். பலர் அதிர்ச்சி அடைந்தனர். ஏன் தேர்தல்? அவர் மீண்டும் வெற்றி பெறுவார் என்று நம்பியிருந்தார். மக்கள் தன்னை இன்னும் ஆதரிக்கிறார்கள் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் மக்கள் மனதில் வேறு முடிவு இருந்தது. 1977 தேர்தல் சாதாரணமாக தேர்தலாக இல்லை, அது ஜனநாயகத்திற்கான போராட்டமாக மாறியது. மக்கள் நீண்ட நாட்களாக உள்ளுக்குள் வைத்திருந்த கோபத்தை வாக்குச்சாவடியில் வெளிப்படுத்தினர். வட இந்தியாவில் காங்கிரஸ் கடுமையாக தோல்வியடைந்தது. இந்திரா காந்தி ரெபேலியில் தோற்றார். சஞ்சய் காந்தியும் தோல்வியடைந்தார். மொரார்ஜி தேசாய் தலைமையில் முதல் காங்கிரஸ் அல்லாத அரசு மத்தியில் அமைந்தது. எமர்ஜென்சி முடிவுக்கு வந்தது. சிறையில் இருந்த தலைவர்கள் வெளியே வந்தார்கள். பத்திரிகைகள் மீண்டும் சுதந்திரமாக எழுத ஆரம்பித்தன. மக்கள் மீண்டும் சுதந்திரமாக பேச ஆரம்பித்தனர். ஆனால் அந்த 21 மாதங்கள் இந்திய ஜனநாயகத்தின் மீது என்றும் அறியாத காயமாக மாறிவிட்டது. அதிகாரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மக்களின் குரலை முழுமையாக அடக்க முடியாது என்பதற்கு எமர்ஜென்சி காலம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக மாறியது. இந்திய வரலாற்றின் அந்த இருண்ட காலம் இன்னும் பலருக்கு ஒரு எச்சரிக்கை கதையாகவே உள்ளது. ஜனநாயகம் என்பது வெறும் தேர்தல் மட்டுமல்ல, மக்கள் சுதந்திரமாக பேசும் உரிமை, எதிர்ப்பதற்கான உரிமை, உண்மையை எழுதும் உரிமை, பயமின்றி வாழும் உரிமை என்பதையும் அந்த காலம் இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்தது. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திப்பேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.